விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியதும் ஆளுநர் உரை என்பது மரபாகவே கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய சூழல்ல ஆளுநர் தனது உரையை புறக்கணித்து சென்றிருக்கிறார். விவரம். வணக்கம் தனலட்சுமி. ஆளுநர் உரை என்பது இந்த ஆண்டின் கூட்டத்தொடர் முதல் ஆண்டின் கூட்டத்தொடரில் வாசிப்பது இயல்பு மரபாக இருக்கிறது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளும் அவர் உரையை புறக்கணித்து சென்றார். அதே போல இந்த ஆண்டு உரையை வாசிப்பாரா என்ற எதிர்பார்த்த நிலையில மிக முக்கியமாக அவர் தமிழ் தாய் வாழ்த்து இசைத்த உடனேயே இருந்து இந்த குறிப்பாக புத்தாண்டு வாழ்த்து, பொங்கல் வாழ்த்து இடம்பெறவில்லை எனவும் மேலும் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என ஒரு கருத்தை பதிவு செய்யும் போது அவர் மைக் ஆஃப் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் அதை புறக்கணித்து முழுமையாக வெளியேறினார். இதனைத் தொடர்ந்து அப்பாவு சபாநாயகர் தெரிவிக்கும் பொழுது இந்த பேரவையை பொறுத்த வரைக்குமே, அதாவது ஆளுநருடைய சட்டத்தை பொறுத்த வரைக்குமே அவர் அதை கொடுக்கக்கூடிய உரையை வாசிப்பதே மரபாக இருக்குது. ஆனால் அதுக்காக எதிர்கருத்தும் விவாதம் செய்யக்கூடிய கடமை அவருக்கு இங்கு அவையில் கிடையாது, உரிமை கிடையாது. சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் மட்டுமே இந்த அவை என்பது அது முழு அதிகாரத்தை வழங்குவதாக அந்த கருத்தை பதிவு செய்தார். அது முடிந்தவுடனே தற்சமயம் அந்த உரையை முழுமையாக சபாநாயகர் படித்து வருகிறார். இது மிக முக்கியமாக இருந்தால் இதற்கு குறிப்பாக அவர் வெளியேறிய உடனே ஒரு அறிக்கை வெளியிட்டது. அந்த அறிக்கை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதாவது மிக முக்கியமாக என்னுடைய ஒளிவாங்கி மீண்டும் மீண்டும் அணைக்கப்பட்டது என தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த ஒளி ஆதாரமற்ற பல கோரிக்கைகளையும் தவறான தகவலையும் இடம்பெற்று எனவும் மக்களை துன்புறுத்தும் பல முக்கியமான பிரச்சனைகளை புறக்கணிக்கப்பட்டுள்ளனவும் மாநிலத்துக்கு 12 லட்சம் கோடி ரூபாய் அதிகமாக முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தகவல் உண்மைக்கு புறம்பானது என உள்ளிட்ட கருத்துக்களை பதிவு செய்து ஒரு முழுநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் தனலட்சுமி. நந்தினி, சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் வரப்போகிற சூழல்ல தற்போது இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழல்ல ஆளுநருடைய உரையை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார். அதில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்துச்சு? விவரம். நிச்சயமாக ஆளுநரின் உரையை சபாநாயகர் அப்பாவு தற்போது வாசித்திருக்கிறார். அந்த உரையில் அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் தொடர்பான விரிவான அந்த உரை என்பது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவிட் பெருந்தொற்று திமுக அரசால் வெகுவாக கட்டுப்படுத்தப்பட்டதாகும். அதே போன்று பொங்கல் பரிசு தொகுப்பை அரசு சார்பில் விநியோகப்பட்டது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருந்தார். அது மட்டும் பல்வேறு தமிழ்நாடு மக்களுக்காக செயல்படுவதாக அவர் கூறியிருந்தார். தாய்மானவர் போன்ற பெண்களுக்கான பல்வேறு திட்டங்கள், மாணவர் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு சார்பில் செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். ஒவ்வொரு திட்டமாக, அதாவது பயணம் உள்ளிட்ட திட்டங்கள் தொடர்பாக விரிவான ஒரு விளக்கத்தை சபாநாயகர் அறிவித்தார். குறிப்பாக பயணத்தின் எவ்வளவு மகளிர் பயணம் இருக்கிறார்கள் உள்ளிட்ட தகவல்களும் அதே போல தொழில்துறை சார்பில் ஈர்க்கப்பட்டிருக்கக்கூடிய முதலீடு என்பது குறித்தும் சபாநாயகர் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துறை சார்பாக அரசு சார்பில் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கை விரிவான உரை தற்போது சபாநாயகர் தரப்பில் வாசிக்கப்பட்டது.